பார்க்க போகிறோம்னா இந்தியன் பைக்கில் ஏகப்பட்ட அப்டேட் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் ஏன்டா இவ்வளோ நாள் வீடியோ போடலன்னா எனக்கு கொஞ்சம் ஆனுவல் எக்ஸாம் போயிட்டுருக்கனால எனக்கு ஒன்றுமே வீடியோ போட முடியல. இப்போ எனக்கு வந்துட்டு ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சு நான் லீவில் வீட்டில் தான் இருக்கிறதுனால இப்போ வந்துட்டு உட்காந்து வீடியோ வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் போகிறோம். ஸோ அதனால் நம்ம புது ZX-10R பைக் வந்துட்டு வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பைக்கு சும்மா பயங்கரமாக இருக்கலாம், லுக்கு வந்துட்டு செம்மையாக இருக்குது. ஓகே, சூப்பராகவே இருக்குது இந்த பைக். சரி வந்துட்டு நம்ம இந்த பைக்கில் வந்துட்டு ஒரு ரவுண்டு போகலாம் வாங்க. ஓகே, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கிளாரிட்டி வந்து கொஞ்சம் கிளியராக இருக்குது இந்தியன் பைக். இப்போ நம்ம ஃப்ரெண்டு நடந்து போய்ட்டுருக்கான். நான் புது ZX-10R வந்துருக்கேன், வண்டியில் உட்காடுறான். அப்பாடி வண்டியில் உட்காந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரெண்டு. அதாவது அந்த சூப்பர் பைக் தான் பிடிக்கும்னால நம்ம வண்டியில் வந்துட்டு உட்காந்துட்டான். என்ன ப்ரோ சொல்கிறீங்க, எப்படி வரும் இந்த எம்பிஸ்னால் நம்ம வண்டியில் உட்காடுறன்ட்டு அப்படிங்களா? அதனால இது ஒரு அப்டேட் எல்லாருக்கும் பாதி பேர் தெரிஞ்சிருக்கும். ஆனுவல் எக்ஸாம்னால இந்த அப்டேட் வீடியோ போடல, இல்லைன்னா எனக்கு எப்பயும் நான் இந்த அப்டேட் வந்துட்டு வீடியோ வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ நம்ம இந்த மாதிரி அதாவது எப்படி ஏறணுன்னா இந்த எம்பிசினா வாங்க நான் அவங்க காமிக்கிறேன். எக்ஸாம்பிள், இந்த எம்பிசி ஒருத்தர் நடந்து போயிட்டுருக்கானா, அவங்ககிட்ட போயிட்டு இந்த ஃபோன் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா போகிறோம், வந்துட்டு நம்ம பைக்கில் வந்துட்டு ஏறிடுவோம். ஸோ இந்த ZX-10R மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். ஓகேவா? அதுக்காக தான் நான் இந்த பைக் வந்துட்டு மோடு போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் எப்படி அவனை இறங்க வைக்கணும்னா, நம்ம இந்த பைக் விட்டு இறங்கினா அப்புறம் அவன் இறங்கி விட்டு அவன் வழியிலே அவனே நடந்து போயிடுவான். ஓகேவா? ஆமாம். ஸோ அடுத்து என்ன அப்டேட்னா, ஸோ இந்த வீடியோ வந்து அப்படியே சூப்பராக இருக்கும். ஏன்னா நான் நிறைய லிங்க்ஸ்னால் கீழேருந்து பொறுக்கிட்டு வந்திருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன இருக்கும்? ஓகேங்க, நான் ஒரு கார் டெஸ்ட்டு பண்ணோம், கன்னுக்கு தான் ஒரு டெஸ்ட்டு பண்ணோம். புது கன்னு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்டேட்டில். அந்த அப்டேட்டை பற்றி அந்த கன்னோட டெஸ்ட்டு வந்துட்டு பண்ணிடலாம் வாங்கலேன். ஸோ 4000 போட்டு 2 போஸ்ட் கார் வந்துட்டு ஸ்பான் பண்ணி ஒன்று எடுத்துக்கிறேன். 2 போஸ்ட் கார் வந்து ஸ்பான் பண்ணிட்டு இந்த மிஷின் கன்னாங்க புதுசாக ஒரு அப்டேட் வந்துருக்கு வாங்க. நீங்கள் பார்த்துக்கிங்க, இந்த மிஷின் கன் வந்துட்டு இவ்வளோ லேட்டாக வந்துட்டு சுடுது. நான் கார் வந்துட்டு வெடிக்க வைக்கிட்டு பார்த்தீங்களா. எக்ஸாம்பிளுக்கு அந்த ராக்கெட் லான்ச்சரை பார்த்தீங்கன்னா ஒரே புல்லட் பார்த்தீங்கன்னா வெடிச்சிருது. அதனால் இந்த ராக்கெட் லான்ச்சர் தாங்க பவர் அதிகமாக இருக்குது. மிஷின் கனுக்கு வந்து நான் பவர் அதிகமாக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் மிஷின் கனோட ராக்கெட் லான்ச்சர் தாங்க அதிகமாக பவர் வந்துட்டு இந்த கேமில் வந்துட்டு ரோக்கெட் கேம் இப்படி வந்துட்டு கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அடுத்த என்ன அப்டேட் வந்து இருக்குன்னா 0601 அப்படின்னு போட்டிங்களா 07 ஆமாங்க. இல்லை ஒன்று நாங்கள் ஒரு 2 டைம் 7 போட்டேங்க. 0601 ஹாட் ஹேர் பல்ப் வந்துட்டு நம்ம வந்து ஸ்பான் ஆகுங்க. ஓகேவா? செம்மையாக இருக்குது. பாவில் கலர் கூட சேஞ்ச் ஆகுது, RGB போடுவாங்கங்க. நல்லா நின்று செம்மையாக இருக்குங்க. இந்த ஹாட் பலூன் எப்படி டேக் ஆஃப் பண்ணணும்னா தெரியாமல் முடிச்சுக்கிட்டு அப்படி ஒரு ஆக்சிடென்ட் கொடுத்துட்டு டேக் ஆஃப் ஆகி அதுவே போகுது. செம்மையாக இருக்குங்க. இந்த அப்டேட் என்ன பிரச்சனை கமெண்ட் வந்துட்டு பிளாக் ஹார்ட் போட்டு கமெண்ட் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? ஓகே, சூப்பர். அப்படியே பொறுமையாக லேண்ட் பண்ணுவோம். இதை கொஞ்சம் லேண்ட் பண்ணதான் ஸ்லோவாக இறங்குறது தவிர மற்றபடி கண்ட்ரோல் பண்ண சிட்டி வியூ எல்லாமே சூப்பராக இருக்கும். ஓகேவா? ஸோ இல்லை லாஸ்ட்டாக உங்களுக்கு சர்ப்ரைஸாக அவங்களோட காத்துக்கிட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து என்ன அப்டேட் வந்துட்டிங்கன்னா ஒரு வெஹிக்கிள் என்ன ஒரு வெஹிக்கிள் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் யாருமே வீடியோ போடல. ஸோ நான் தான் இந்த லிங்க்கை வந்துட்டு தேடி கண்டுபிடிச்சி இந்த காரை வந்துட்டு ஏற்றிருக்கேன். அதாவது ப்ளகின் ஆப்லன்னா இந்த ப்ளகின் ஆப்பு. ஸோ அப்டேட்னா போட்டிங்கன்னா இந்த கார் வந்துட்டு உங்களுக்கு வரவே வராது. அதுவும் 25 போட்டால் கூட கால் இருந்து தான் வரும். அதுக்கு நான் வந்துட்டு கஸ்டமில் வந்துட்டு ஒரு லிங்க்கு கொடுப்பேன். அந்த லிங்க்கை வந்துட்டு பேஸ்ட் பண்ணி கேமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்துட்டு ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் எனக்கு செம்மையாக ட்ரிஃப்ட் அடிக்கிறேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே பார்க்க முடியல ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா வந்துட்டு இந்த கார் வந்துட்டு சரியாக இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஓகேவா? ஆனால் கம்ப்ளீட் ஆகாமல் காரை வந்துட்டு விட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஆனால் இந்த காரை ஸ்பீடு வந்துட்டு சும்மா அள்ளுது ஃப்ரெண்ட்ஸ். லம்போர்கினி சியானோட
ஸ்பீடு போகிறேன் வாங்க. நம்ம இப்போ ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நான் இப்படி வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? அம்மா ஸ்பீட் அல்லது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். லம்பர்கினி அதாவது லம்பர்கினி வந்துட்டு நான் வந்துட்டு வீடியோ போட்டிருக்கப்ப நான் வந்துட்டு கண்ணாடி வந்துட்டு உடச்சிட்டு நம்ம வெளில உழுட்ட போகும்போதே. ஆனால் இந்த கார் கண்டு அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸு. நல்லா அழிவும் தாங்குது, நல்ல ஸ்பீடாகவும் போகுது. ஆனால் இந்த கார் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ நான் 360 டிகிரிலேயும் இந்த கார் வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு காமிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த தமிழ்நாட்டிலே நம்ம தான் ஃபஸ்ட்டாக இந்த காரை வச்சு நம்ம வீடியோ போடுறோம். ஓகே, ட்ரோன் மோடு என்னது? டோன்ட் க்ளோஸ் த வெஹிக்கிள், ட்ரோன் கேமரா ஆஃப் ஆனாம். நாங்கள் வெஹிக்கிள் கிட்ட என்ன வராங்க இருந்து இன்னொரு வாட்டி போட்டு பார்ப்போம். டோன்ட் க்ளோஸ் த வெஹிக்கிள் ஆஃப். என்ன ஃப்ரெண்ட்ஸ், சரி வாங்க பின்னாடி போய் பார்ப்போம். இது மாதிரிலாம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அப்டேட்டை மாட்டியிருக்காங்களோ என்னவோ. ஸோ நாங்கள் பின்னாடி போயிட்டு ட்ரோன் போட்டு பார்ப்போம். ஏன் ஃப்ரெண்ட்ஸ் என் ஃபோன் குறிச்சாலும் என் ஃபோன் ஓப்பன் ஆகும் போல. நீ ஐயோ என்னென்னமோ போடுறது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ரொம்ப நேரம் கழிச்சு வீடியோ போடுறாங்க, டச் விட்டு போச்சு. டான் அப்படின்னு போட்டுக்கிங்கன்னா இப்போ வருவாங்க. அப்போ வெஹிக்கிள் கிட்டன்னு என்ன ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி மட்டும்தான் ஸ்டேரிங் இருக்குது, அதுவும் ஒழுங்காக இல்லை. பின்னாடி சீட்டும் இல்லை, ஒன்றுமே இல்லை. என்ன ஃப்ரெண்ட்ஸு, ஒரே இந்த காரை மட்டும் வந்துட்டு விட்டு வச்சுருவாங்க அப்டேட்டில். அது அப்டேட் கூட இல்லை, நானே லிங்க் வந்துட்டு கண்டுபிடிச்சேன். ஓகே, நான் இன்னும் இருந்திருக்கேன் சரியாக தெரிய மாட்டேங்குது. ஆனால் உள்ளே ஒன்றுமே இல்லை. எக்ஸாஸ்ட் இருக்குல்ல, போகணுமா பார்க்கலாமா? எக்ஸாஸ்டர் ஆட்டம் செம்மையாக இருக்குது பார்க்க. ட்ரோன் கேமரா அங்கேருந்து வெளில வந்துட்டோம். ஸோ இந்த வீடு வந்துட்டு லென்த்தாக தான் இருக்குது. ஏன்னா ஸோ இதில் வந்துட்டு நிறைய அப்டேட் வந்துருக்கு. அதுவும் லாஸ்ட்டில் வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் வந்து உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்துட்டு வெயிட் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகமாக போகுதுன்னு. ஸோ சூப்பராக இருக்குது. ஓகே, வாவ். ஐயோ என்ன கண்ணாடி உடச்சிட்டு விழுந்தாங்க. பரவாயில்ல, நம்ம ஆக்சுவலாக லம்பர்கினிஸியாக போகும்போதே கண்ணாடி உடச்சி விழுந்துட்டோம். இது வந்துட்டு வரும்போது தான் கண்ணாடி உடச்சிட்டு விழுந்துருக்கோம். ஆனால் அதே காலத்திலுமே ஸ்பான் பண்ணி போகிறோம். ஆனால் இது வந்துட்டு 4 கார் மேலே ஸ்பான் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், அதோட ரிசர்வ் பண்ணுறேன் யார் தரல. உங்களுக்கு ஒரு கார் பாருங்கள், எனக்கு வந்துட்டு 4 காருக்கு மேலே ஸ்பான் பண்ண முடியல. ஓகேவா? கம்மியாக இருக்குது. எம்பிசினா பைக்கு வர ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. போப்போம், நம்ம கேம் ஜிடிஏ மாதிரி போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, அடுத்து நம்ம வந்துட்டு நம்மளோட இந்த சேனல்லையும் வந்துட்டு நிறைய சேலஞ்ச் வீடியோலாம் போட்டுருவோம். அந்த சேலஞ்ச் வீடியோ போய்ட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக பெல்லைக்கான் நாள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இந்த விட லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக பெல்லைக்கான் நாள் கொடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அப்புறம் நம்ம போகிறோம்னே ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் 0701 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்னடா அது கேர்ள் வந்துட்டு மேலே உட்காந்துருக்குன்னு பார்த்தீங்களா? ஸோ இந்த ட்ராகன் வந்துட்டு டிஃபால்ட்டாக தான் அதுக்குன்னு நான் ஃபஸ்ட்டு விளையாடுங்க. ஏன்னா அது எம்பிசிலாம் மேலே வந்துட்டு ஏறி உட்காந்துச்சுன்னு போல் டிஃபால்ட்டாகவே இந்த கேரக்டர் வந்து இந்த ட்ராகன் எப்படி டேக் ஆஃப் பண்ணுறது இதை ஐயோ டேக் ஆஃப் பறக்குற ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னும் ட்ராகன் வந்து செம்மையாக இருக்கேன். ட்ராகன் சொன்னோன்னே ட்ராகன் எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, ஸோ ஆனால் இந்த வாயில் நெருப்பு அதெல்லாம் விட முடியாது ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் என்னன்னா மற்ற கேமோட இல்லை சூப்பராக இருக்குது. இந்தியன் கார்ஸ் அண்ட் டிரைவிங்ஸில் கூட ட்ராகன் இருக்கும், இதே மாதிரி தான். அது வந்துட்டு நெருப்பு தான் விட முடியும் வாயில். ஓகேவா? ஆனால் இந்த கேம் வந்துட்டு இல்லை. சில இந்தியன் கார்ஸ் அண்ட் பைக்ஸ் அதே ட்ராகனும் இப்போ நம்ம கேமில் இருக்குது. யாருன்னு நோட் பண்ணிங்க தெரியல. அது செம்மையாக இருக்குது ட்ராகன். நம்ம ரேஸ் ட்ராக் ஒன்று வந்துருக்குங்க, இதுதான் அந்த சர்ப்ரைஸு. ஓகே, எல்லாத்தையும் லிங்க்கு வந்துட்டு நான் ஃபஸ்ட் டைமில் வந்துட்டு கொடுக்குறேன். ஓகேவா?
ஸோ செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரேஸ் ட்ராக் வாங்க நம்ம அந்த சூப்பர் காரை ஸ்பான் பண்ணி ரேஸ் ஓட்டுவோம் வாங்க. சூப்பராக இருக்குல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெடி 1 2 3. அதுக்கு முன்னாடி நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ண முடியும்னு பாருங்க. பிளாக்கில் நல்லா இல்லை, ஒயிட் மட்டும்தாங்க செட் ஆகுது, வேறு எந்த கலருமே செட் ஆகல. ஒயிட் மட்டும்தான் நல்லா இருக்கு, ஒயிட்டு எல்லோ அது தவிர எந்த கலருமே இந்த காருக்கு வந்து செட் ஆகும். ரெடி 1 2 3. ஓகே, ரேஸ் வந்து நம்ம ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். நான் ரேஸில் ஃபஸ்ட்டு ஓட்டும் போது என்ன ஒரு ரோடு கொஞ்சம் வளைச்சி இருக்கனால அப்படியே கொஞ்சம் இடிக்குது, ஆனால் போக பழகிடுது. ஓகே சூப்பராக இருக்குது. என்ன அது அட்வர்டைஸ்மெண்ட்டோட இது என்ன இருக்குது, எப்படி நான் க்ரியேட் பண்ணான்னு தெரியல. ஸோ ஆனால் அடுத்த அட்வர்டைஸ் ப்ராப்ஸ்லாம் ஒன்று விடுவாங்களோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட ப்ராப்ஸாக விட்டாலும் வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஏர் பலூன் தானே அங்கே பறக்குது, எப்படி ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தனியாக பறக்குது நம்ம ஓட்டாப்பில். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். ஐ திங்க் இந்த ரெட் ப்ராப்ஸ்லாம் பாருங்கள், இந்த ரெட் கலரில் நம்ம இருக்குல்ல சரி கிட்ட போய் பார்ப்பாங்க. ஐ திங்க் நான் அடுத்த அப்டேட்டில் வந்துட்டு இதோட ப்ராப்ஸ்லாம் கொண்டு வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு வாட்டி ஏதாவது சேலஞ்ச் இந்த மாதிரி விடும்போது அதோட ப்ராப்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. பார்ப்போம், வெயிட் பண்ணி. ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனல் 898 சப்ஸ்கிரைபராக இருக்காங்க, சுத்தமாக பத்தாது, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வீடியோ எந்துக்கு வந்துட்டோம். இந்த கன்று வந்துட்டு லாஸ்ட்டில், ஆனால் இந்த கன்று வந்துட்டு சவுண்டு வேறு மாதிரி இருக்கும், ஆனால் கேட்டு பாருங்களேன். வால்யூம் அப்பு கேட்டு பாருங்கள். சரிடா, AK-47 சவுண்டு கேட்டு பாருங்க. இதுவும் ஒரு சவுண்டு கன்னுக்கு வந்துட்டு சவுண்டு வந்துட்டு வேறு மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, கேட்குதா? அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் மெல்ல கொடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி நான் நிறைய வீடியோ பண்ணால் மறக்காம கமெண்ட் வந்து கேளுங்க, நான் அந்த வீடியோ நான் போடுறேன் ஓகேவா. ஸோ அப்புறமா நான் இன்னும் சொல்லுவேன் பீகாக் அப்டேட், அப்புறமா ஒரு ப்ளக்இன் ஆப்பில் ஒரு காரு, அது வந்துட்டு நம்பர் 1000 நியூ மாடல், அப்புறமா ஒரு அனிமல் ஒன்று வந்திருக்கு. அந்த அனிமல் வேணால் பிக்சர் வேணால் இப்போ நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ பாய். ஸோ நான் அப்புறமா நான் செகண்ட் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். அந்த வீடியோ வந்துட்டு போடுறேன், அனுப்பிச்சு அந்த ஃபோட்டோ. பாய்.